கம்பெனிலேருந்து அட்வான்ஸ் போடாங்கன்னா பேமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம சிட்டாக பறந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபயர் ஆயிடுச்சுங்க. கார் சுத்தமாக எரிஞ்சு போயிடுச்சு. காய்ஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு காய்ஸ். தலைவனை பாருங்கள் இங்கே உட்காந்துருக்காருன்னு ரோட்டில் உட்காந்துருக்காப்புல. 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் தான் வண்டி பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் பாருங்கள் தண்ணி விடுது பேக்கில். வேறு மாதிரி இருக்குது காய்ஸ். வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. ஸ்மூத்தாக வந்துகிட்டே இருந்துச்சா, என்னடா இது ஸ்மூத்தாக வருது அப்படின்னு யோசித்தேன் நேற்று. பார்த்தா அதுக்கான சம்பவத்தை செஞ்சிருச்சு. வண்டி பஞ்சரு அவுத்து. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னா, குஜராத் வடடோரா பக்கத்தில் சாவாடிங்கிற பிளேஸில் தான் வந்து நான் இருக்கிறேன். இப்போ லோடு சொல்லிட்டாங்க காய்ஸ். லோடு ஏற்ற வந்திருந்தேன். ஸோ நேற்று நைட்டே வந்துட்டேன் காய்ஸ். அங்கேருந்து கிளம்பி ஒரு 125 கிலோமீட்ரு நான் அன்லோடிங் பண்ண பாயிண்ட் குஜராத் அகமதாபாத்லேருந்து. ஸோ அங்கேருந்து நைட்டே கிளம்பி இங்கே வந்துட்டேன். நைட்டு வந்து இங்கே ஒரு 9-10 மணிக்கு வந்துட்டேன். ஸோ இங்கேயே படுத்து தூங்கியாச்சு. ஸோ காலையில் தான் வந்து லோடு ஏற்றுறேன்னு சொன்னாங்க. அதுமாதிரி வந்துட்டாங்க, லோடு ஏற்ற போகிறாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. இப்போ தான் போட வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். ஸோ இந்த லோடு எங்கே போகுதுன்னா கேரளா கொச்சினுக்கு தாங்க போகுது. அது என்னன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரளாவில் வண்டி ஓட்டுறதுக்கு. கேரளாலேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஐடியாலாம் வந்துருக்குது. அங்கேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஒரு நேரத்தில் அதுக்கேற்ற மாதிரியே எனக்கு கேரளாவே லோடு கிடைக்குது. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக கேரளாவில் போய் மீன் சமைச்சு சாப்பிட்றோம், தட்டி தூக்குறோம். நான் போய் லோடு ஏற்றும் போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. லோடு ஏற்ற வந்தத்தில் வந்து தண்ணி ஊற்றி செக் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கண்டெய்னர் எதுனா ஓட்டையாக இருந்தால் ஒழுகும்ல, அதனால் செக் பண்ணுறாங்க. நானும் கொஞ்சம் ஓசை எடுத்தானா என்னடா எதுக்கு ஓசை எடுத்தான்னு யோசித்தேன். அப்புறம் பார்த்தா தண்ணி ஊற்றி செக் பண்ணுவோம். எப்படின்னா ஓட்டை இருக்குதா இல்லையான்னு. இப்போது கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஒழுகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம் போல். ஓசை மட்டும் என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கொடுத்தானா போதும், வண்டியை தரமாக கழுவி விட்டுருவேன். ஃபுல்லாக இது டஸ்ட்டாக தான் இருக்குது. அப்படியே மூஞ்சில் கொஞ்சம் அடிச்சு விட சொன்னேன் தண்ணியை வண்டி ஃபேஸில். கண்ணாடி கலந்த மாதிரி இருக்கும்ல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நம்ம ஏற்ற போகிற லோடு வந்து ஃபுட் ஐட்டம் போலங்க. அங்கே போட்டிருக்கு போர்டில் செரோலாக்ஸ் ஃபுட்டுன்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் என்ன பொருள்னு தெரில. என்ன ஃபுட் ஐட்டம் தான் தெரியுது. ஸோ அதனால தான் இவ்வளோ சேஃப்டியெலாம் பார்க்குறாங்க. மழை பெஞ்சா நனையாதா உள்ள பாடிக்குள்ளே தண்ணி வருமா வராதான்னு சொல்லிட்டுலாம் பார்க்குறாங்க. சரி ஓகே பார்க்கலாம். நைட்டே வந்துட்டேன் நான் கம்பெனிக்கு. தூங்க வச்சிட்டானுங்க. காலைல சரியான குளிர் காய்ச்சிங்க. ரொம்ப குளிர்னு சொல்ல முடியாது. நார்மலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குளிரை விட இங்கே அதிகமாக தான் இருக்குது குளிர். ஸோ இப்போயே இவ்வளோ குளிருதுன்னா டிசம்பர்லாம் என்ன குளிருன்னு தெரில. பார்க்கலாம். ஸோ காய்ஸ் உள்ளே தண்ணி போல செக் பண்ணுறாங்க, பாடிக்குள்ளே தண்ணி போயிருக்கானு. ரோடு ஏற்றணும்னு சொல்லிட்டு போய் எம்டி வெயிட் போட்டு சொன்னாங்க. போய் எம்டி வெயிட் போட்டு வந்த உடனே சரி வண்டி கீழே பெருக்கி விட்ருங்க அப்படின்னாங்க. சரி கூட்டி பெருக்கி விட்டாச்சு. ஸோ இது ப்ளூ கலர் தார்பாய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வண்டியுடைய தார்பாய். ஸோ இப்போ தார்பாய் எப்பயும் போல் விரிச்சு விட்றது தான் விரிச்சு விட்டாச்சு. அதுக்கு இப்போ பாருங்கள், அவங்க வந்து பிளாக் கலரில் ஏதோ ஒரு கவர் மாதிரி சைடெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க போல். சொல்கிறது புரியுதுங்களா? மழை பெஞ்சாலும் சுத்தமாக நனையாத அளவுக்கு அவங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி போடுறதுக்கு சைடில் எடுத்து விட்டுருக்காங்க. ஸோ நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். A few moments later. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு காய்ஸ். தெரியுதுங்களா? ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக கீழே பிளாட்ஃபார்ம் வரைக்குமே ஃபுல்லாக இந்த கவரை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி மீறியும் கண்டெய்னரில் சப்போஸ் மழை பெஞ்சு தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கவரை வச்சு ஃபுல்லாக பேக் பண்ணிட்டாங்க. சூப்பராக பண்ணிட்டானுங்க. வேறு லெவல். ஏன்னா இது ஃபுட் ஐட்டமில் நனைஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டு. ஸோ அதனால் அவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. 2 hours later. ஃபைனலாக லோடு ஏற்றியாச்சு. ஒரு 3 மணிக்கு என்னவோ லோடு ஏற்றி முடித்தாங்க. ஸோ அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு சரி வண்டி வெயிட் போட வந்தேன். பில்லு கொடுத்துட்டாங்க. ஸோ வண்டி வெயிட் போட வந்து வண்டி வேமரில் நிற்கிது. வெயிட் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், கிளம்ப வேண்டியதான். கம்பெனிலேருந்து அட்வான்ஸ் போடாங்கன்னா பேமெண்ட் எடுத்துகிட்டு நம்ம சிட்டாக பறந்து
ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கிறோம். ஸோ வாங்க கேரளா கொச்சினுக்கு லோடு இருக்க போகலாம். 4 hours later. சரியான டிராஃபிக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. கிட்டத்தட்ட அங்கே நான் கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருப்பேன், ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். இந்த வடவரா பக்கத்தில் என்னன்னு தெரில, சரியான டிராஃபிக்காக இருக்குது. இது முன்னாடி வேற புகை வருது. ஏதாவது வண்டி கிண்டி எரியுதா என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் என்னாச்சுன்னு. வண்டியை விட்டு இறங்கி போக முடியாது. என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபயர் ஆயிடுச்சுங்க. கார் சுத்தமாக எரிஞ்சு போயிடுச்சு. காரில் இருந்தவங்களும் இறங்கிட்டாங்க போல. ஃபயர் இன்ஜின்லாம் வந்திருக்கு. 1 hour later. The next day. குட் மார்னிங் காய்ஸ். காலையில் விடிஞ்சிருச்சு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னா மகாராஷ்டிரா ஆடியோ செக் போஸ்ட் தாங்க, அங்கே தான் இருக்கிறேன். ஸோ வந்துட்டு இருக்கும்போதே வந்து எங்கள் கம்பெனி வண்டி வந்து டோலில் நின்று டீ குடிக்க நிப்பாட்டினேன். எங்கள் கம்பெனி வண்டி வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ 2 பேரும் ஒன்றா தான் ஓடிட்டு வந்தோம். ஸோ அந்த அண்ணா வண்டியில் டீசல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சொன்னாங்க. ஸோ நான் நைட் நிப்பாட்டி நான் டீசல் அடிச்சிட்டேன் பங்கில். சரி நிப்பாட்டி டீசல் அடிக்க சொல்லிட்டு பங்கில் நிப்பாட்டி படுத்தாச்சு. கம்பெனிக்கு ஃபோன் எடுக்கலை. ஸோ நைட் எடுத்து ஃபோன் பண்ணதுக்கு எடுக்கல. ஒரு 2 மணி 2:30 மணிக்கு பண்ணதுக்கு காலைல அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு படுத்தா. அப்புறம் காலைல என்ன சொன்னாங்க, ஏன்னா நீ வந்துருக்கலாம் அப்படி சொன்னாங்க. சரி எழுந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தோம். பார்டருக்கு முன்னாடி தான் போட்டு படுத்துருந்தோம். 3 மணிக்கு தான் கேஸ் தூங்கினேன். 7 மணி 4 மணிக்கு ஏஞ்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எங்கே தூங்க போகிறோம், கண்ணு எரியுது. அவ்வளோதான். பிறகு முன்னாடி நம்ம கம்பெனி வண்டி நிற்குது. அதே தான் வழக்கம் போல தான், இன்ச்சு பை இன்ச்சாக மூவ் ஆகுது. செக் போஸ்ட்டு கிட்ட வந்துட்டோம். எனக்கு முன்னாடி எங்கள் கம்பெனி வண்டி நிற்கிது, கம்பெனி வண்டி முன்னாடி ஒரு வண்டி நிற்கிது. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோம். டக்கு டக்குன்னு ஒரு வண்டி பாஸ் ஆகிடுது. அவ்வளோதான். எங்கள் கம்பெனி வண்டி மேலே ஏற்றுற பேமெண்ட்டில். One hour later. நைட்டு வேலை கைஸ் 2 வண்டி எரிஞ்சிருச்சு. ஒரு கார் ஒன்று ரோட்டில் எரிஞ்சது வரும்போது குஜராத்தில், அப்புறம் ஒரு லாரி. சரியான டிராஃபிக்கில் வேற மாட்டிட்டு நைட்டு. நான் முன்னாடி பாருங்களேன் காலைல வியூ எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு ஜூமிங்கில் தெரியல கோப்ரோவில். கைஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கைஸ். ஃபாரஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். அவ்வளோதான் கைஸ். அப்படியே போயிட்டு மும்பை முன்னாடி எங்கேயாவது தாப்பா ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டிடலாம். ஏன்னா இப்போ பகலில் பாஸ் பண்ண முடியாது. ஒரு 11 மணிக்கா சிட்டி டைம் முடிஞ்சிடும், நோ என்ட்ரி டைமிங்கு. ஸோ அப்போ பாஸ் பண்ணி அப்படியே மும்பை அவுட் பண்ணிட்டோன்னா போதும். 2 hours later. டிராஃபிக்கை பாருங்கள், சரியான டிராஃபிக்குங்க. பாருங்க தண்ணி ஓடுது. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போதுலாம் இந்த பிரிட்ஜ் வேலையே இல்லை. ஒரே ஒரு ரோடு தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 2-3 பிரிட்ஜுகள் கட்ட மாதிரி இருக்கு. வாவ்.
இப்போதாங்க அப்படியே சில்லுன்னு அடிக்குது. ஒன்று சூடாக இருந்துச்சு, அந்த தண்ணி ஓடுறதுக்கும் அந்த அதோட சேர்ந்து காற்று அடிக்குது பாருங்க. அப்பா 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 செம்ம கூலிங்காக வருது காற்று, சரியான கூலிங்க. அங்கே பாருங்க ஷிப்லாம் வேலை செய்கிறாங்க. வேற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா சின்ன சின்ன போட்லாம் நிற்கிது. உங்களுக்கு காமிக்கிறதா? 1 hour later. 1 மணி நேரத்தில் 5 கிலோமீட்டர் தான் வண்டி பாஸ் ஆகிருக்கு. டிராஃபிக்லேருந்து இறங்கி கீழே வந்தால் இங்கே பாருங்கள் தண்ணி விடுது பேக்கில். வேறு மாதிரி இருக்குது கைஸ், வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே லாரி எடுத்து மூவ் பண்ணி போகலாம். 2 hours later. டிராஃபிக்கில் ஓட்டுறோம் இன்னும் மும்பை சிட்டியை விட்டு அவுட் ஆகலை. ஐரோலி டோல் தாண்டி வந்து ஜியோ கம்பெனிக்கிட்ட வந்துட்டாங்க. மும்பையில் ஜியோ கம்பெனி தாங்க, பார்த்துக்கோங்க. ஜியோ கம்பெனி தான். The next day. மகாராஷ்டிரா கோலாப்பூர் வந்துட்டேன் நான். இப்போ வந்து மகாராஷ்டிரா வந்து அவுட் பண்ண போகிறேன். கோலாப்பூர் அவுட் பண்ணி கர்நாடகாவில் போக போகிறேன் கைஸ். போய் பங்கில் டீசல் அடிக்கணும். முடிஞ்சால் ஆர்டிஓ நிப்பாடும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்குதான்னு பார்க்குறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா கோலாப்பூர் ஆர்டிஓ செக் போஸ்ட்டில் தாண்டி வந்துட்டு டோல்கேட் தாண்டி கரெக்டாக நம்ம எப்பவுமே ரெகுலராக நம்ம கம்பெனி பண்ணி டீசல் அடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த ஃபுட் கோர்ட் பாருங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுட் கோர்ட் பார்க்குறதுக்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியா ஃபீலே கொடுக்காது. இந்த ஃபுட் கோர்ட் டக்குன்னு இப்படி காமிக்கிற பாருங்க, வேற மாதிரி இருக்கும். பாருங்க லயன். The next day. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. குட் மார்னிங். ஸோ வண்டி வந்து ஸ்மூத்தாக வந்துகிட்டே இருந்துச்சா, என்னடா இது ஸ்மூத்தாக வருது அப்படின்னு யோசித்தேன். நேற்று பார்த்தா அதுக்கான சம்பவத்தை செஞ்சிருச்சு வண்டி பஞ்சரு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஜாக்கி போட்டு ஏற்றியாச்சு. அவ்வளோதான், டயரை கழட்டி பஞ்சர் போட வேண்டியதான். அந்த பக்கம் இந்த மாதிரி ஹவுசிங்கில் வந்து அவுட்டர் டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக வண்டி ஓட்டுறேங்க. 3 நாளில் வந்து நான் இந்நேரத்துக்கு மங்களூரால் போய் ரீச் ஆகிருக்கணும். ஆனால் நான் மங்களூருமே போகல. இங்கே உப்ளிக்கே 70 கிலோமீட்டர் இருக்குது. தூக்கம் முடியல, டயர்டாக இருக்குது. கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்குமா பாஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்து தூக்கம் வரனால வண்டி நிப்பாட்டி தூங்கிடுறேன். சரி ஓகே. அந்த மங்களூர்லேருந்து கொச்சின் ரோடு வந்து சூப்பராக இருக்கும். ஈஸியாக தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரோடை நான் உங்களுக்கு சூப்பராக கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க, டயர் பஞ்சர் போடுறது உங்களுக்கு நான் காட்டுறேன்.
விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும். இப்போலாம் வந்து ஏர் ஜாக்கி வந்துருச்சு, அப்படியே லைட்டாக வச்சு அதை பம்ப் பண்ணி ஈஸியாக ஏற்றிடுறோம். ஆனால் இதே ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி டிரைவராக வண்டி ஓட்டினவங்களாம் இப்போலாம் அவங்க வயசாகிருக்கும். அவங்களுடைய சுச்சுவேஷன்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா மர ஜாக்கி தான் போட்டு சுற்றுன்னு சுற்றணும். இப்போ எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். லாரிக்கெல்லாம் போட்டு ஏற்றுறோம்னா இந்த ஏர் ஜாக்கி ஏற்றுறதுக்கே எனக்கு நாக்கு தள்ளிருச்சு, மூச்சு வாங்கிருச்சு. ஸோ சில விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய டிரைவர் நாங்கிட்ட பேசும்போது அவங்களாம் சொல்லும் போது எனக்கே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சில டைமிங்கில் வந்து நான் ஏதாவது டிரைவர் நாங்கிட்ட பேசும்போது நான் வீட்டுக்கு மறந்துடுறேன். அதை நான் அப்படியே ஒரு உன்னிப்பாக கேட்குறதுனால மறந்துடுறேன். எனக்கு வந்து அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடி கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் வீடு எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றது நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நாங்கள் டயரை கழட்டுறாங்க, அதை காமிக்கிறேன். தூக்கு அப்படிதான் கரெக்டா பையா. உருட்டு பையா. அந்த மவுத்து கரெக்டாக போடும். இதா டயரு அது மவுத்து பாரு மவுத்து. மவுத்து அப்படியே ரோல் பண்ணு. பாரு அங்கே இருக்குது. இப்படி மேல் தூக்கு லைட்டா. ஸோ இந்த வீடியோவை இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். லவ் யூ ஆல். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.